ஹாய் கைஸ், ஐ எம் விக்னேஷ். இப்போ இந்த கர்வியான ஷெல் பாடியை தான் டிசைன் பண்ண போகிறோம். இதில் டிஃப்ரெண்ட் வியூஸ் டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் சில இடத்துல டைமென்ஷன்ஸ் இல்லை. அங்கே எப்படி கிளியராக ட்ராப் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டாப் லைனை செலக்ட் பண்ணிக்கிறேன். டாப் லைன் செலக்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக சர்க்குலர் ப்ரொஃபைலை பேஸ் பண்ண மாதிரி தான் இந்த ஷெல் பாடியை டெவலப் ஆயிருக்கு. 2 ஆப்போசிட் சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த 2 சர்க்கிளையும் ஈக்குவல் டைமென்ஷனல் கன்ஸ்டன்டை பேஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்ட பிறகு இந்த சர்க்கிளுக்கான எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் என்ன? இப்போ டாப்பில் இருக்க அந்த வியூவை நோட் பண்ணினா இன்னர் மோஸ்ட் சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான டைமென்ஷன்ஸ் 22 mm டயாமீட்டர். ஸோ அப்போ அவுட்டர் மோஸ்ட் சர்க்கிள் என்ன இருக்கும்? 22 mm ரேடியஸாக இருக்கும். 22 mm ரேடியஸ்ன்றது 44 mm டயாமீட்டர். டயாமீட்டரில் ட்ரா பண்ணியாச்சா? இப்போ இந்த எல்லா சென்டர் பாயிண்ட்டையும் நான் பிக் பண்ணிவிட்டு ஹாரிசான்டலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்ட பிறகு இப்போ இன்னொரு சர்க்குலர் ப்ரொஃபைல், ஏன்னா இதெல்லாம் டேஞ்சன்ஷியலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரைமரியாக ஒரு சர்க்கிள் தேவைப்படுது. அதுக்கு ட்ரா பண்ணிக்கிறேன். ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கான டைமென்ஷன்ஸ், இந்த சர்க்கிளுக்கான எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ் என்னன்னா, இப்போ இங்கே ஃப்ரண்ட் வியூவில் நோட் பண்ணினா ஒரு டேஞ்சன்ஷியல் ரேடியஸ் 70 mm. அந்த டேஞ்சன்ஷியல் ரேடியஸான கர்வ் பேஸ் பண்ணி தான் இங்கே பாட்டம்லேயும் ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி 70 mm டயாமீட்டரில் ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ட்ரா பண்ணிட்ட பிறகு வெர்டிக்கலாக ஒரு லைன் ப்ரொஃபைல் கரெக்டாக ஆரிஜின்லேருந்து இந்த குவாட்ரண்ட் பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சா? இப்போ இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ் இது 16 mm, half of the portions, அதாவது ரேடியஸ் வைஸ் இந்த டயாமீட்டர் வைஸாக இங்கே 16 mm இருக்குது. அதை பேஸ் பண்ணி அங்கே half of the வேல்யூவை 16 mm அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணியாச்சா? இப்போ இந்த டேஞ்சன்ஷியல் கனெக்ஷன்ஸ், ஃபஸ்ட்டு 2 ஆப்போசிட் சர்க்குலர் ப்ரொஃபைலை டேஞ்சன்ஷியலாக கனெக்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அனதர் 2 ஆப்போசிட் சர்க்குலர் ப்ரொஃபைலை டேஞ்சன்ஷியலாக கனெக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஹாரிசான்டலாக ஒரு சென்டர் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இந்த லைனை பேஸ் பண்ணி டாப்பில் இருக்க சர்க்கிளை பாட்டமில் மிரர் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணி மிரர் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸ் போர்ஷனை ரிமூவ் பண்ணணும். ட்ரிம் என்டிட்டிஸை பிக் பண்ணிவிட்டு எக்ஸஸ் போர்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். 1 by 1. ஃபஸ்ட்டு 1, செகண்ட் 1, தேர்ட் 1. 1 by 1 பிக் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு க்ளோஸ்டு ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை யூஸ் பண்ணி சாலிட் பாடி டெவலப் பண்ணலாம். சாலிட் பாடிக்கான டைமென்ஷன்ஸ் என்னென்னா, எக்ஸாக்டாக இருக்கிற ஹைட் 30 mm. அதாவது இந்த ரைட் பாட்டமில் நோட் பண்ணிங்கன்னா செக்ஷன் வியூவில் 30 mm ஹைட்டு கரெக்டாக அந்த டாப் டேஞ்சன்ஷியல் ஃபேஸ்லேருந்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 30 mm அப்படியே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் 30 mm அப்ளை பண்ணிட்ட பிறகு ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கிரியேட் ஸ்கெட்ச். இப்போ அனதர் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல், நம்ம 70 mm ரேடியஸ் வைஸாக ஒரு சர்க்கிள் பார்த்தோம்ல, அதுதான் இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்மார்ட் டைமென்ஷன்ஸ், 70 mm ரேடியஸ்ன்றது 140 mm டயாமீட்டர். ஓகேவா? இப்போ இந்த சென்டர் பாயிண்ட், இப்போ இந்த சர்க்கிளுக்கான சென்டர் பாயிண்ட்டே பிக் பண்ணிவிட்டு ஆரிஜின் பாயிண்ட்டே பிக் பண்ணிவிட்டு வெர்டிக்கலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு லீனியராக வெர்டிக்கலாக இருக்கணும். அதனால் இப்போ சர்க்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ஹாரிசான்டல் எட்ஜ் கூட டேஞ்சன்ஷியலாக கனெக்ட் பண்ணிக்கிறேன். டேஞ்சன்ஷியலாக கனெக்ட் பண்ணிட்ட பிறகு ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சு. நம்ம பாக்கெட் பண்ணால் வித் இந்த ப்ரொஃபைல்குள்ளே தானே பாக்கெட் டெவலப் ஆகும். இந்த எக்ஸ்ட்ரூட் கட்டில் ஃப்ளிப் சைட் டு கட்டை மென்ஷன் பண்ணாலே போதும். ப்ரொஃபைலுக்கு அவுட்டர் ரீஜன்ஸை மட்டும் தான் நம்மளுக்கு பாக்கெட் பண்ணணும். இப்போ அவுட்டர் ரீஜனை மட்டும் தான் நம்ம பாக்கெட்டாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்ஸ் பாக்கெட் டெவலப் பண்ணிட்ட பிறகு இதில் ஃபில்லட் 3 mm ரேடியஸை பேஸ் பண்ணி அந்த கார்னர் போர்ஷன்ஸில் ஃபில்லட் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ ஃபில்லட் சூஸ் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இந்த கர்வி டேஞ்சன்ஷியல் எட்ஜஸை டாப்பில் இருக்க டேஞ்சன்ஷியல் எட்ஜஸை மட்டும் சூஸ் பண்ணிவிட்டு 3 mm ஃபில்லட் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் பிளேன் சூஸ் பண்ணியாச்சு. கிரியேட் ஸ்கெட்ச். நெக்ஸ்ட்டு அனதர் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல். இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான எக்ஸாக்ட் டைமென்ஷன்ஸ், அதுக்கு முன்னாடி இதை ப்ராப்பராக ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ வெர்டிக்கலாக ஒரு சென்டர் லைன் கரெக்டாக சென்டர் பாயிண்ட்லேருந்து டாப்பில் இருக்க அந்த குவாட்ரண்ட் பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒன்ஸ் ட்ரா பண்ணியாச்சா? இந்த வெர்டிக்கல் டைமென்ஷன்ஸ்க்கான வேல்யூ 13 mm. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் ப்ராக்கெட்டில் ரெஃபரன்ஸ் டைமென்ஷன்ஸை 13 mm மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த டயாமீட்டர் வேல்யூ 26 mm டயாமீட்டர். அதே ஃப்ரண்ட் வியூவில் நோட் பண்ணிங்கன்னா 26 mm டயாமீட்டர் மீன் பண்ணியிருக்கு. ஒன்ஸ் 26 mm டயாமீட்டரில் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியாச்சா? ட்ரா பண்ணிட்ட பிறகு இந்த சர்க்கிளை அப்படியே நம்ம சாலிட் பாடியை கன்வெர்ட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் எவ்வளோனா, பாட்டம் சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணும்போது 44 mm டயாமீட்டர். ஸோ அதுக்கு டேஞ்சன்ஷியலாக ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் இந்த சாலிட் பாடி. ஓவராலாக இருக்கிற மிட் பிளேன் டிஸ்டன்ஸு 44ன்னு கொடுத்தா ரெண்டுத்துக்கும் ஈக்குவலாக இருக்கும். ஒன்ஸ் சாலிட் பாடி மேக் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் டாப் ஃபேஸ்லையும் இதே மாதிரி அனதர் சாலிட் பாடி நம்ம மேக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே ஃபில்லட் மட்டும் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். 3 mm ரேடியஸை பேஸ் பண்ணி ஃபில்லட் ஃபார்ம் பண்ணியாச்சு. டாப் ஃபேஸில் தான் ஒரு சர்க்குலர் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு பிளெயின் தேவை. இப்போ டேரெக்டாகவே ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரியில் இருக்க பிளெயினை சூஸ் பண்ணிட்டு பிளெயின் க்ரியேட் பண்ணலாம் 30 mm டிஸ்டன்ஸில். இப்போ ஃபஸ்ட்டு இந்த டாப் லைன் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ரெஃபரன்ஸ் ஜியோமெட்ரியில் பிளெயினை பிக் பண்ணிக்கலாம். பிக் பண்ணிவிட்டு 30 mm டிஸ்டன்ஸில் ஒரு நியூ பிளெயின் டெவலப் பண்ணியாச்சு. இப்போ இந்த நியூ பிளெயினை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் 2 ஆப்போசிட் சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ண போகிறோம்.
லெஃப்ட் ஹேண்ட்லேயும் ரைட் ஹேண்ட்லேயும். எதுக்கு பேக் வியூனா இங்கே கான்சென்ட்ரிக்காக நம்ம ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் பேக் வியூவை சூஸ் பண்ணிட்டு இந்த கான்சென்ட்ரிக் போர்ஷனை வந்து பிக் பண்ணிக்கலாம். கான்சென்ட்ரிக் டைமென்ஷன்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. நெக்ஸ்ட் இதுக்கான சர்க்குலர் டைமென்ஷன்ஸ் வேல்யூ வந்து நோட் பண்ணிங்கன்னா 28 mm. இன்னர் மோஸ்ட் சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான டைமென்ஷன்ஸ் தான் வந்து 22 mm. ஸோ அதுக்கு அதுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற சர்க்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 28 mm டயாமீட்டர். அதே மாதிரி தான் ஆப்போசிட் சர்க்கிள். இப்போ இந்த 2 சர்க்கிளையும் கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் கன்ஸ்டன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் எக்ஸிட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளை அப்படியே சாலிட் பாடியாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். டேரெக்டாக எக்ஸ்ட்ரூட் போஸை பிக் பண்ணிக்கலாமா? இதில் பிளைண்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த சாலிட் பாடியில் டேரெக்டாகவே கோயின்சைட் பண்ணோன்னா அப் டு நெக்ஸ்ட்னு பிக் பண்ணாலே போதும். கரெக்டாக அந்த சாலிட் பாடி நெக்ஸ்ட்டில் இருக்க ஃபீச்சர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மேட்டிங் ஆயிரும். ஒன்ஸ் மேட்டிங் கிரியேட் ஆகிருக்கு, இதுக்கப்புறம் ஷெல்லை ஃபார்ம் பண்ண வேண்டியதான். டேரெக்டாகவே ஷெல்லை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு 3 mm. ஏன்னா திக்னஸே இந்த செக்ஷன் வியூவில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 3 mm தான். 3 mm வந்து ஃபில்லட் ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பாட்டம் ஃபேஸை மட்டுமே செலக்ட் பண்ணுங்கள் போதும். இந்த ஃபேஸை மட்டும் தான் ரிமூவ் பண்ணணும். பேலன்ஸ் எந்த ஃபேஸையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ண தேவையில்ல. ஒன்ஸ் பிக் பண்ணிட்ட பிறகு அந்த பாட்டமில் ஷெல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ சர்க்குலர் பாக்கெட் மட்டும் எக்ஸாக்டாக சிலிண்டர் ஏரியாவில் மட்டும் சூஸ் பண்ணிட்டு நம்ம சர்க்குலர் பாக்கெட் டெவலப் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டாப் ஃபேஸை பிக் பண்ணிச்சு, இந்த கான்சென்ட்ரிக்காக இந்த சென்டர் பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த கான்சென்ட்ரிக் பாயிண்ட்டையும் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்குலர் ப்ரொஃபைலுக்கான டைமென்ஷன்ஸ் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மோஸ்ட் சர்க்குலர் ப்ரொஃபைல் அதுக்கான டைமென்ஷன்ஸ் 22 mm ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி அப்ளை பண்ணியாச்சு. ஸ்கெட்ச்லேருந்து எக்ஸிட் பண்ணிக்கிறேன். எக்ஸிட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரூட் கட்டை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு ஆப்போசிட் போர்ஷன்ஸ்க்கு கட்டை மட்டும் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் கட் க்ரியேட் பண்ணியாச்சா, அகைன் இப்போ சைட் ஃபேஸை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஃபேஸே வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரண்ட் பிளேனை சூஸ் பண்ணிட்டு அங்கேயே சர்க்குலர் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணிட்டு கம்ப்ளீட்டாக பாடியை வந்து கட் பண்ணலாம். இப்போ இந்த சென்டர் சர்க்குலர் ப்ரொஃபைலை சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு இதுக்கான டைமென்ஷன்ஸ் வந்து 16 mm தான். இந்த ஃப்ரண்ட் வியூவை நோட் பண்ணிங்கனாலே தெரியும் 16 mm தான் டைமென்ஷன் செட் மென்ஷன் பண்ணிக்கிறேன். மென்ஷன் பண்ணிட்டு இங்கேயே வந்து பாக்கெட் எக்ஸ்ட்ரூட் கட்டை சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு த்ரூ ஆல் போத் ரெண்டு ஆப்போசிட் போர்ஷன்ஸ்லையும் கம்ப்ளீட்டாக கட்டை வந்து க்ரியேட் ஆகிருக்கு. கட்டை க்ரியேட் பண்ணியாச்சா, இப்போ ஷார்ப் எட்ஜை மட்டும் நான் ஃபில்லட் யூஸ் பண்ணி ஒரு டேஞ்சன்ஷியல் எட்ஜஸாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். 3 mm ரேடியஸ் ஆல்ரெடி வந்து ஃபில்லட் அவைலபிளாக இருக்குது. டாப்பில் இருக்க இந்த 2 அவுட்டர் சர்க்குலர் எட்ஜஸை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். பாட்டமில் இருக்க எட்ஜஸ் கூட நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். ஏன்னா ஓவராலாக சாலிட் பாடி கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஷெல்லை கன்வெர்ட் பண்ணோம். இன்னரில் இருக்க ரீஜன்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃபில்லட் அப்ளை பண்ணோம்னா புதுசாக அப்ளை பண்ணலாம். இல்லை எக்ஸிஸ்டிங் ஃபில்லட்லேயே சூஸ் பண்ணிட்டு எட்ஜை மட்டும் நம்ம அடிஷ்னலாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணியாச்சா, ஃபில்லட் வந்து இன்னர் ரீஜன்லேயும் டெவலப் ஆகிருக்கு. இப்போ ஓவராலாக இந்த கம்ப்ளீட் சாலிட் பாடியை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? தேங்க்யூ.